என் திரையுலக சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க முன்னால் நான் திரையுலகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும். பாரதி ராஜா அவர்கள் நாங்கள் மதிக்கின்ற இயக்குனர், தமிழ் திரையுலகையே புரட்டி போட்ட இயக்குனர், தமிழ் திரையுலகுக்கு புதிய வரலாறு படைத்த இயக்குனர். அவர் வந்த பின்னால தான் யார் வேணாலும் நடிக்கலாம், அழகில்லாதவங்களும் நடிக்கலாங்கிற ஒரு நிலைமையெல்லாம் திரையுலகுக்கு வந்துச்சு. அவர் உருவாக்கின கதாநாயகர்களும் தமிழ் திரையுலகிலே ஆட்சி செஞ்சிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் பலவருக்கு தெரிஞ்சிருக்காது. புதிய வார்ப்புங்கிற படம், அந்த படத்துக்கு படப்பிடிப்புக்கு போயிட்டாரு பாரதி ராஜா அவர்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாம் போயிட்டாங்க. கதாநாயகன் முடிவாகலை. எல்லாருக்கும் குழப்பம், கதாநாயகன் யாருன்னே தெரியாது. எல்லாம் நம்ம ஷூட்டிங் கூப்பிட்டு வந்துட்டாரு டைரக்டர்னு. பாக்யராஜ் தான் அந்த படத்துக்கு கதை வசனம். பாக்யராஜர் போய் கேட்டிருக்காரு பாரதி ராஜா சார்கிட்ட, சார் கதாநாயகனா இல்லை படப்பிடிப்பு தொடங்குறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டீங்களேன்னு சொன்னதுக்கு, நீ தான் கதாநாயகன் போய் மேக்கப் போடுன்ட்டாரு பாரதி ராஜா. அந்த பாக்யராஜ் திரையுலகை ஆட்டி படைச்சார். மண் வாசனைங்கிற ஒரு படம், அந்த மண் வாசனை படத்துக்காக எல்லாம் அவுட்டோர் போயிட்டாங்க. கதாநாயகன் இல்லை. அப்பவும் குழப்பம், கதாநாயகனே இல்லையே, டைரக்டர் கதாநாயகன் இல்லாமல் வந்துட்டாரன்னு. மதுரையில் பாரதி ராஜாவை பாண்டியன், வளையல் கடை வச்சிருக்க பாண்டியன் பார்த்து, வணக்கம் டைரக்டர் சார் நாப்பில், உனக்கு நடிக்கிறியான்னாரு. காரில் ஏற்றினார். அந்த பாண்டியன் தான் கதாநாயகன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மண்ணை கூட பொண்ணாக உருவாக்கினவர், நடிக்க வச்சவர், எத்தனையோ கலைஞர்களை உருவாக்கினவர், அவர் மகனை கதாநாயகனாக உருவாக்க முடியலை. ஏன்? திறமை உழைப்பு இருந்தால் மட்டும் பத்தாது, ஒருவனுக்கு ஆண்டவருடைய அருளும் வேண்டும் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு. அந்த அருள் சுரேஷ் கண்ணன் அவர்களுக்கு இருக்கிறது. அதுக்காக தான் சொன்னேன் நான். இதெல்லாம் விட நான் அவர்கிட்ட நேசித்த சில விஷயங்கள், அவர் பிடிச்ச விஷயங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக கேரளாவுக்கு போகிறாரு. ஒரு கேரள தலைவரின் சிலையை திறந்து வைக்க போகிறாரு. சிலையை திறந்து வச்சுட்டாரு. பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த அரங்கத்தில் இருக்கவங்களாம் எந்திரிச்சாங்க. எம்ஜிஆர் அவர்களே பேச்சை நிறுத்துங்கன்னாங்க. எம்ஜிஆர் கேட்குறாரு, எதுக்குன்னாரு. நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, சிலையை திறந்து வைக்க சொன்னீங்க, சிலையை திறந்து வச்சுட்டேன், இப்போ பேச வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தன்றதுக்கு அங்கே அரங்கத்தில் இருக்க சொன்னாங்க, எம்ஜிஆர் அவர்களே நீங்கள் பிறப்பால் மலையாளி, வந்திருப்பது கேரளா, திறந்து வைத்திருப்பது கேரள தலைவரின் சிலை, அதனால் நீங்கள் மலையாளத்தில் தான் பேசணும்னு சொன்னார். அப்போ எம்ஜிஆர் அவர் சொன்னார், நான் பிறப்பால் மலையாளியாக இருக்கலாம், வந்திருப்பது கேரளாவாக இருக்கலாம், திறந்து வைத்திருப்பது கேரள தலைவரின் சிலையாக இருந்திருக்கலாம், ஆனால் என்னை வாழ வைத்தது வளர வைத்தது தமிழ்நாடு, தமிழ் மக்கள், என்னால் தமிழில் தான் பேசுவேன். அப்படிப்பட்ட துடிச்சலை நான் படிச்சிருக்கேன். ஆனால் சில நேரங்களில் பார்த்துருக்கேன். சுரேஷ் கண்ணன்ட்ட ஊட்டியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அப்போ ஆளுங்கட்சி திமுக அமைச்சர் ஒருத்தர் அரசியல் பேசினார். அந்த மேடையிலே மைக்கை பிடிச்சி, அமைச்சர் அவர்களே இது பொது மேடை, நாங்கள் கட்சியெல்லாம் கடந்து மனத்தால் ஒன்றாக இருக்கிறோம், அதனால் இங்கே அரசியல் பேச வேண்டாம் என்று துணிச்சலோடு சொன்னவர் சுரேஷ் கண்ணன். வேற யாராக இருந்தால் ஆளுங்கட்சி அமைச்சர், ஆளுங்கட்சின்னு பயந்துருப்பாங்க. திருப்பூரில் ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்தேன். திருப்பூர் கம்யூனிஸ்டின் கோட்டை. அது அன்னைக்கு, இன்னைக்கு நான் சொல்லலை. கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் பேசினார். அதே மேடையில் மைக்கை பிடிச்சிட்டு சொன்னார், அரசியல் பேசாதீர்கள். அந்த துணிச்சல் வருமா? அந்த துணிச்சலும் நேர்மையும் அவருக்கு இருந்ததனால் தான் இந்த இயக்கத்தின் தலைவராக 11 ஆண்டுகளாக வாழ்ந்து உரிமைக்காக போராடி இந்த மாநாடை கடல் வெள்ளம் போல் நடத்தி கொண்டிருக்கிறார். இவங்க போராடாத விஷயங்களே இல்லை. ஒரு இலங்கை தமிழன் எனக்கு ஒரு SMS வந்தான். என் தாத்தா மண்ணை தோண்டினாரு, தங்கம் இருந்துச்சு. எங்க அப்பா மண்ணை தோண்டினாரு, தண்ணீர் இருந்துச்சு. நான் மண்ணை தோண்டினேன், கன்னி வெடிகள் இருக்கு. என் மகன் மண்ணை தோண்டுவான், எலும்பு கூடுகள் இருக்கும் இலங்கையிலன்னு ஒரு இலங்கை தமிழன் சொன்னான். அப்படிப்பட்ட வேதனையான அழிந்து போன தமிழ் சமுதாயத்திற்காக எல்லாம் போராடியவர்கள் இந்த மனித உரிமை கழகத்தைச் சேர்ந்தவர்கள், இலங்கை தமிழருக்காக உண்ணாவிரதம் இருந்தவர்கள். ஒரு டாக்டர் சொன்னார் ஒருத்தன்ட்ட, என் மருத்துவமனை ரொம்ப புகழடையணும், ஒரு பஞ்சு டயலாக் சொல்லுன்னு கேட்டானா. ஒருத்தன் சொன்னானா, கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க, பணம் எங்களுக்கு பணம் உங்களுக்கு. நானா கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க, பணம் எங்களுக்கு பணம் உங்களுக்குன்னு. அப்படிப்பட்ட மருத்துவ அவலங்களை எல்லாம் எதிர்த்து போராடிய குணம் படைத்தவர்கள் சுரேஷ் கண்ணனும் அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களும். அவர்கள் போடாத துறை இல்லை, உரிமைக்காக குரல் கொடுக்காத விஷயங்கள் இல்லை.
அரசியல் கட்சிகளிலே போல அதையெல்லாம் தாண்டி 31 பிரிவுகள், ஊனமுற்றவர்களுக்கு ஒரு பிரிவு, மாற்றுத்திறனாளிகளுக்கு. இங்கே குத்துவிளக்கு வைத்திய அரவாணி சகோதரியை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மேடையிலே குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இந்த மாநாட்டை துவக்கி வைக்கின்ற பெருமை எல்லாம் கொடுத்திருக்கிற இந்த இயக்கம், அப்படிப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தின் 11வது ஆண்டு விழா இது மேலும் மேலும் வளர வேண்டும். நீங்கள் உரிமைக்காக குரல் கொடுங்கள் சொல்லுவாங்க, பிரார்த்தனை செய்யுங்கள், நீங்க கடவுள் பக்கத்தில் போகலாம், சேவை செய்யுங்கள், கடவுள் உங்க பக்கத்தில் வருவாருன்னாங்க. நீங்கள் சேவை செய்து கொண்டிருப்பவர்கள், கட்சிகளை எல்லாம் தாண்டி அந்த உணர்வு, எவருக்கும் பயப்படாத உணர்வு. பயம் தோல்வியை கொடுக்கும், துணிச்சல் வெற்றியை கொடுக்கும். அந்த துணிச்சலை கொடுத்து கொண்டிருப்பவர் சுரேஷ் கண்ணன் அவர்கள். அதனால் துணிச்சலோடு உரிமைகளுக்காக போராடுங்கள். தவறு செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் தயவுதாட்சணை இல்லாமல் நடவடிக்கை எடுக்கின்ற தாயின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்க துணிஞ்சு போராடுங்கள், போராடுங்கள். உங்கள் கழகம் மேலும் மேலும் வளர வாழ்த்தி அண்ணனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.